வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம லாப்பா செய்ய போகிறோம். லாப்பாவுக்கு 2 கப்பு மைதா மாவு, 1 கப்பு போட்டாச்சு, இந்த 1 கப்பு 2 கப்பு மைதா மாவு எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். தூள் உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு. சேர்த்துக்கிட்டு அதோட நம்ம 1/2 டீஸ்பூனு ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஈஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு இதோட அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி புரோட்டா மாவு பிணையிற அளவுக்கு கரெக்டாக பிணைஞ்சி வச்சுக்கிறோம். பிணைஞ்சி இதை ரெடி பண்ணி வச்சு கரெக்டாக ஒரு 1 ஹவர் அப்படியே ஊற வச்சுட்டு மறுபடியும் நம்ம லாப்பா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. மைதா, உப்பு, ஈஸ்ட்டு, எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தாச்சு, தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா பாருங்கள் நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 1 ஹவர் அப்படியே ஊறட்டும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 1 ஹவர் இருந்த பிறகு மறுபடி பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது இது இன்னும் நல்லா ஊறி புதுசுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம லாப்பா செய்யலாம். மாவு பிணைஞ்சி வச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு. பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு, மாவு நல்லா பூத்து வந்துடுச்சு. இதில் நம்ம பீடா போட்டு நமக்கு லாப்பாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது கேரட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சிம்லா மிர்ச்சி, அதோட முட்டை இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம லாப்பா போடுறோம். எப்படி போடுறோங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சி வச்சுக்கிட்டோம். அதை இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இப்போ நம்ம கடாயில் போட்டு எடுக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன போட போகிறோம் அப்படின்னாக்கா, கேரட்டு போட்டுக்கிட்டோம், அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டோம், அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டோம், அடுத்து சிம்லா மிர்ச்சி போட்டுக்கிட்டோம். இதோட நம்ம மாவில் உப்பு சேர்த்ததுனால உப்பு சேர்க்க தேவையில்லை. மிளகு, ஜீரகம் பவுடரு சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதோட நம்ம அடுத்து ஒரு முட்டை சேர்த்துக்கிறோம். ஒரு முட்டையை சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நம்ம நல்லா கலக்கிக்கிறோம். உப்பு தேவையில்லை. உப்பு நம்ம மாவில் போட்டிருக்கிறோம். இதுக்கு தேவைன்னா போட்டுக்கிடலாம். ஆனால் நான் இதை இப்படியே ஊற்றி செய்கிறதா இருந்தாக்கா நமக்கு உப்பு போடணும். நான் இப்போ இப்படியே செய்யலை. இதுக்கு இன்னொரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். இப்படியும் செய்யலாம். இதுக்கு இப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம காரம் சேர்த்துக்கலாம். இதில் சிக்கன் குழம்பு அல்ல மட்டன் குழம்பு கிரேவி மாதிரி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மட்டன் கிரேவி சேர்த்துக்கிறேன். இதில் மட்டன் கிரேவி சேர்த்துக்கிட்டேன். இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாப்பிடும்போது. இப்போ கடாயை அடுப்பில் வச்சாச்சு பாருங்கள், சூடாகிடுச்சு. அதில் நம்ம இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். அதோட பட்டர் ஒரு சின்ன பீஸ் உள்ளார வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற தேய்ச்சி வச்சுருக்கிற கல் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை எடுத்து வச்சிடுறோம். கல்லில் வச்சுட்டு இதை அப்படியே ஊற்றி விட்டுடுறோம். நல்லா அருமையாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா. இதை முதல்ல சாப்பிட்டது ஃப்ளைட்டில் தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு, நல்லா டேஸ்டியாக.
94ல் ஃப்ளைட்டில் போகும்போது சாப்பிட்டேன். இவ்வளோ தான். சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா வேகட்டும். சைட்லலாம் லேசாக வெந்து வரணும். சென்டரில் பட்டரை கொஞ்சம் வச்சு விட்ருவோம். பாருங்கள், சூப்பராக லாப்பா எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். அருமையாக வந்துருச்சுங்க பாருங்கள். அற்புதமாக இருக்குது. நல்லா வாசமாக இருக்குது. பட்டர் வாசம் சும்மா சூப்பராக இருக்குது. நல்லா வந்துருச்சு. இதுக்கு நமக்கு தேவையானது நல்லா இன்னொரு முறை கூட பார்த்துக்குங்க. இதுக்கு தேவையானது கேரட்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, குடமிளகாய், அதாவது சிம்லா மிர்ச்சி. அதோட கரம் மசாலா, கிரேவி. இது கிரேவிங்கிறது ஆப்ஷன் தான். நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்தது இது கூட நமக்கு பட்டர் நம்ம ஏற்கனவே வச்சு இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். ஏறக்குறைய இந்த நம்ம போட்ட இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, சிம்லா மிர்ச்சி இது எல்லாத்தோட சேர்த்து முட்டையும் சேர்த்து கிரேவியும் சேர்த்து எல்லாம் அப்படியே நல்லா அதிலே ஊறி இருக்கும். இப்போ பட்டரை வச்சு நம்ம இதை வேக வைக்கும்போது அது சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா வாசமே நல்லா பாருங்கள். என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். வாசம் கும்முன்னு வருது. அவ்வளோதான். அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியது தான். லாப்பா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது சார். ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல வாசம் அருமையாக இருக்குது பாருங்கள். இந்தோ அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இதுக்கு எந்த தொட்டுக்கையும் தேவையில்லை. வேணும்னாக்கா நம்ம செஞ்சுக்கலாம். தொட்டுக்க வேணுனாக்கா கிரேவி வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். இதுதான் லாப்பா. இதேமாரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.